கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது சங்கீதம் 91:14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அவன் என்று சொல்லி இந்த இடத்துல பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களையும் அப்படித்தான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவளி செய்வேன், ஆபத்து நானே அவனோடு அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அழகாக அந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட அந்த இறைவார்த்தையானது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால், வாஞ்சை என்பது வேற, அன்பு என்கிறது வேற. பார்த்தீங்களா? லாங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாதாரண அன்பு கிடையாது அது. அது வந்து அவங்க அந்த அவருடைய அன்பையும் இருவருடைய அன்பையும் பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் அந்த வாஞ்சை. ஆண்டவரிடத்துல வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதுதான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, வாஞ்சித்து கதறுகிறது போல என்று சொல்லி அதை நான் விரும்பி வேண்டி அதை தேடுகிறது அந்த நீரோடை. அதுபோல நம்ம ஆண்டவரிடத்துல வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இறைவார்த்தையானது நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, அவரிடத்துல நம்ம வாஞ்சியாக இருக்கிறோமா, நம்முடைய வாஞ்சை எப்படி எதன் மேல் இருக்கிறது, நம்முடைய வாஞ்சை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறதா, நம்மை அவரது சாயலும் அவரது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த ஆண்டவர் மீது நம் வாஞ்சை உள்ளதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்படி வாஞ்சை மட்டும் இருந்தாவே என்ன செய்கிறாராம்? விடுவிக்கிறார். பார்த்தீங்களா? அவர் வாஞ்சை, அவரிடத்துல வாஞ்சை இருந்தால் போதும், நம்மளை எல்லா விதமான நோயிலிருந்து, பேயிலிருந்து, வியாதி, பலவிதமான கண்ணீரிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலிருந்து, நமக்கு வருகிற எல்லா நிந்தைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்மை ஆண்டவர் சும்மா சாதாரண விடுதலை அல்ல, முற்றிலுமாக எப்படி நம்ம முழு இருதயத்தோடும் அவரை நம்ம தேடும்போது அந்த முழு பொறுப்பையும் அவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறாரோ அதுபோல் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாஞ்சையா இரு, நான் உன்னை விடுவிப்பேன். அதான் சொல்கிறான், அவனை நோக்கி, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருப்பான் என்று சொல்லி. அடுத்தது பாருங்க, செகண்ட் பார்ட் ஆஃப் அந்த இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அவருடைய நாமத்தை எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், எவ்வாறு அறிக்கையிடுகிறோம், அதை நாம் எவ்வாறு அந்த நாமத்துக்கு கனத்தை கொடுக்கிறோம், எவ்வாறு அந்த நாமத்தை உயர்த்துகிறோம், இதெல்லாம் அதில் இருக்குது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? யெகோவா தேவனை, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை, அப்படிப்பட்ட நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். யெகோவா ரூவா, யெகோவா ஷிட்கேனு, யெகோவா மெக்காதீஸ், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா என்று அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நாமங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? அறிந்திருக்க வேண்டும். அந்த நாமத்தை நாம் அவ்வப்போது நம்ம உபயோகிக்கும் போது, நீர் என்னை காண்கிற தேவன், என் குறைவை நிறைவாக்குகிற தேவன், நீர் என்னை சுகப்படுத்துகிற தேவன், எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன், என் கூடவே இருக்கிற தேவன் என்று சொல்லி நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமம் அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவருக்கு என்ன நாமத்தை பேர் சூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள்? அவருடைய நாமம், அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று எண்ணப்படும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பார்த்தீங்களா? இம்மானுவேல், எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த வார்த்தையிலேயே நம்ம ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம். அப்போ பாருங்க, அப்போது அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து, புரிந்து, தெரிந்து, அதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை உபயோகித்து அபியாசப்படுத்தும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்கிறாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். பார்த்தீங்களா? தாவீது
அப்படித்தான் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் அடைக்கலப்பட்டினமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவர் புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். ராக்காலங்களிலும் கூட அவர் துதி அவர் வாயில் இருந்து தான். அதிகாலம் அவரை தேடினார். எல்லா நேரங்களிலும் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அந்த நாமத்தை அவர் அதை உச்சரித்து அதை சொல்லிக்கொண்டே இருந்தபடியால் தான் அவருக்கு என்ன கிடைத்தது? என்ன உயர்ந்த அடைக்கலம். அவர் ஆடுகள் பின்னால் அதை கவனித்து அதை போஷித்து பராமரித்து வந்த அந்த பாங்கை பார்த்து, இந்த ஆடுகளையே இவ்வளவு கரிசனையோடு இரவு பகல் பாராமல் சிங்கம் கரடி எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து இப்படி காப்பாற்றி கொண்டு வருகிற இந்த அபிஷேகம் பெற்ற மனுஷன் தான் இந்த நாட்டு மக்களை ஆள்வதற்கு தகுதியானவன் என்று சொல்லி என்ன செஞ்சார்? உயர்ந்த அடைக்கலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதுபோல் நாமும் கூட ஆண்டவருடைய நாமத்தை அவர் மேலே நம்ம வாஞ்சை வைத்து நாம் விடுதலை மற்றும் பெற்றால் போதாது, அடுத்த பார்ட்டியும் நம்ம செய்யணும். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய நாமத்தை சற்றும் மறுதலியாமல் அவருக்காகவே வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயங்கொண்டு நான் எப்படி என் பிதாவினிடத்தில் வந்தேனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை தர்றேங்கிறார். அப்போ உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்கிறார். அப்போ உன்னதமான உயர்ந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மை வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். பார்த்தீங்களா? அவரிடத்துல அவருடைய நாமத்தை மட்டும் அறிஞ்சிருந்தால் போதும். என்னை உயர்த்துபவர் நீர், என் தலை உயர்த்துபவர் நீர், என் வாழ்வில் எல்லா உயர்வுகளையும் தருபவர் நீர், என் பிரச்சனைகளை மாற்றுபவர் நீர், என்னை கரம் பற்றி என்னை தூக்கி எடுப்பவர் நீர், என் கால்கள் வலுவாதபடி என்னை காக்கிறவர் நீர், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நீர், உனக்கு வழியாக ஒரு வழியாக 7 வழியாக ஓடிப்போவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த மாதிரியான அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்ம அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான குட்டி தம்பி தங்கச்சிகளே, நம் வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம உயர்ந்த அடைக்கலத்துக்கு போகணும். நான் பெரிய ஆளாகணும், பெரிய போஸ்டிங்கில் வரணும், நல்லா பெரிய ஆளாக நான் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனாக நான் வரணும் என்று சொல்லி தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஆம்பிஷன்லாம் கேட்டோம்னா எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் சொல்கிறாங்க. அதே போல் நம்ம எல்லாத்துலேருந்து என்னை யார் விடுவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாடும் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விடுதலைக்காக எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு தெரியும். அது மாதிரி நம்ம ஆண்டவரை வாஞ்சியாக இருந்தால் போதும், நம்மளை எல்லா வகையான சாபங்கள் பாவங்கள் ரோகங்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் நம்ம விடுதலை பண்ணுவதோடு கூட நாம் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை கொண்டு போக அவருக்கு சித்தமாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தேவனை இப்போது நம்ம அண்டிக் கொள்வோம். எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போது கூட ஆண்டவரே அப்பா, என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது நான் அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறப்பா. அப்படிப்பட்ட இந்த 2 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தந்து ஆசீர்வதிக்கணுமாய் கேட்சுக்கிறோமப்பா. இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் எல்லாரும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை செய்யட்டும் அப்பா. அவர் நீ செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே, ஆமேன்.